பேக் டு அவர் சேனல் நவனித் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்ல தான் இருக்கோம். ஹைதராபாத்ல இருக்கிற கோல்கொண்டா ஃபோர்ட்ல தான் இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். நிறைய வந்து இதுலெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரியிலலாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஹைதராபாத்தை வந்து ஆட்சி செய்யும் போது கட்டப்பட்ட ஒரு கோட்டை இப்போ வந்து ஒரு மோனுமெண்டா இருக்கு. இந்தியாவில் எப்படி தாஜ்மஹால், குதுப் மினார் இருக்கும், அந்த மாதிரி டெல்லியில் எப்படி அந்த மாதிரி இருக்கும். இந்த வந்து ஹைதராபாத்தில் வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு ஷார்ட்டான vlog தான். சரி பாருங்க, வாங்க அப்படியே சுற்றி காட்டுறேன். மேலே வந்து ஃபோர்ட் ஃபுல்லாக மேலே வரைக்கும் நம்ம மேலே வந்து வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டு. பாருங்க, ரொம்பவே நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். மேலே வரைக்கும் வியூ இருக்கு. அந்த மேலே வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ மேலே போகிறது தான் எப்படின்னு தெரியல. எல்லாமே வந்து கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு தான் வழி நிறைய இருக்கு. நம்ம வாங்க உள்ளே போய் மேலே எப்படி போகிறதுன்னு போய் பார்த்துட்டு மேலே போகலாம். பயங்கர ஹீட்டாக இருக்கு. கரெக்டாக சம்மரில் வந்திருக்கோம், ஏப்ரலில். பயங்கர ஹீட்டாக இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு. பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. குகை ஒன்று இருக்கு கீழே. கேமராவில் கொஞ்சம் என்னமோ பிரைட்டாக தெரியுது. கீழே நல்லா பெரிய குகை. நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி ஒரு கேவ்ஸ் போல இது. பயங்கரமாக இருக்குது. பயங்கர கூலிங்காக இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இதில் வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. போகிற வழி ஃபுல்லாக எல்லாம் சின்ன சின்ன பாதையாக போயிட்டே இருக்கு. எதில் போய் மேலே ஏறணும்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். குணா கேவில் சுபாஷ் மாட்டின மாதிரி நான் மாட்டிடாமல் இருந்தால் சரி. பாருங்க, இப்படி போகிறதா இல்லை இப்படி போகிறதானே தெரியல. நிறைய ரூட் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. பாருங்களேன், இதுக்குள்ளேயே நான் போக முடியும். சரி வாங்க, நம்ம அந்த சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். அதுவும் நான் வந்த சைடில் வர யாருமே வர காணோம். நான் மட்டும் தான் தனியாக போயிட்டு இருக்கேன். இங்கே கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தான் இருக்கு. அங்கே தான் ஏறிட்டு இருக்காங்க. வழி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, காட்டுற பாருங்க, செம்மையா இருக்கு.
ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலஸோட டாப்பில் இருக்கிறோம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் ஏறி வந்திருக்கேன். அதனால் இந்த பேலஸோட டாப்பில் இருக்கும். நம்ம வியூலாம் காட்டுற பாருங்க, செம்மையாக இருக்குது. பட் மத்தியான டைமும் அது சம்மரில் மட்டும் வந்துடாதீங்க. வந்து நூடுல்ஸ் சைடு தான் வந்திருக்கேன் மேலே. இன்னொரு கீழே போகிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுதுங்களா, இதில் தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தேன். ரொம்ப வெயில், பார்த்து வந்துக்கோங்க. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது. சம்மரில் இந்த பிளேஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுற்றி வியூ பாருங்கள். இந்த வியூக்காக தான் நம்ம வந்தது. சரி வாங்க, பேக் கேமராலாம் ஆன் பண்ணி காட்டு. அங்கே கீழே தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்ச்சி. அதுக்கு கீழே இருந்து நடந்து வரோம். கரெக்டாக அங்கே அந்த க்ரீன் கலராக ஒரு செடி தெரியுது பாருங்க, அங்கேருந்து நடந்து வரணும் மேலே ஏறி. கிட்டத்தட்ட இங்கே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மேலே ஏறி வரதுக்குள்ள வெயில் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக வரலாம். பாருங்கள் வியூ பாருங்கள், இந்த வியூக்காக தான் நம்ம வந்தது. ஹைதராபாத் ஃபுல் சிட்டி ஒரு 360 டிகிரி வியூ ஃபுல்லாக தெரியுது. ஃபுல்லாக இந்த நம்ம வேணுன்னா ஃபுல்லாக போகலாம். நல்லா வெயில் இல்லாத சமயம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றலாம். நான் ஒரு தனியாக இங்கே வியூ பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே யாருமே இல்லை, நல்லா இருக்குது வியூ பாருங்கள். இதான் ஃபோர்ட்டு. எப்பயுமே ஒரு விஷயத்தை கீழே இருந்து பார்க்கறத விட மேலே ஏறி வந்து பார்த்தா ஒரு பேனரமிக் வியூ கிடைக்குது பாருங்க. ஒரு ட்ரோன் ஷாட்ல எடுக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் மேலே நீங்கள் அங்கே போய் கூட பார்க்கலாம். சரி நான் போகல, ரொம்ப இதாக இருந்ததுனால. ஆனால் அங்கே விட இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச வியூ. ஏன்னா இங்கே யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. எப்பயுமே போனீங்கன்னா ஒரு ஆள் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் தான் நல்லா வியூ கிடைக்கும். பாருங்க, சுற்றி ஹைதராபாத் சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் அங்கே போய் நின்று பார்க்குறத விட இங்கே நின்னீங்கன்னா வியூ நல்லா இருக்கு. இன்னும் இப்போ நினைக்கிறேன் வியூலாம் காட்டியிருப்பேன். இங்கே ஒரு கோயில் கூட ஒன்று இருக்குது. கோயிலும் இருக்குது, மஸ்ஜித்தும் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு சரியாக தெரியல. அப்படி தெரிஞ்சால் நான் வந்து சைட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்ம் ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். கரெக்டாக எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பார்த்துக்கோங்க. சரி அவ்வளோதான், பயங்கர டயர்டாக இருக்குது. நான் கீழே கிளம்ப போகிறேன். அப்படி கீழே ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என் டைம் மக்களே. பாய்.